இந்த குடும்பம் கம்ப்ளீட்டா ஒரு கேடுகட்ட குடும்பம் அப்படிங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. அதோட இந்த குடும்பத்துக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு அப்படின்னு சரவணா ஒரு ஷாக்கை கொடுத்து டக்குன்னு கையில ஒரு பொண்ணோட வேற திருப்பி கோர்ட்டுக்குள்ள நுழையும் பொழுதே எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. இதுக்கிடையில தான் பாத்தீங்க அப்படின்னா தங்கமயிலோட வீட்டுல இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி கோர்ட்ல கெஞ்சி காலில் விழுது அவங்கள்ட்டலாம் ஏதாச்சும் ஒன்று பேசி அந்த வீட்டுக்கு நீ போயிடு தங்கமயில, திருப்பி இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா என்னால் உனக்கு சோறும் போட முடியாது, உன்னை பார்த்துக்கவும் முடியாது. எனக்கு அப்படியே நினைக்க கடுப்பாக வருது. நமக்கு எப்படியாச்சும் எல்லாம் நல்லபடியாக நடந்துரும்னு நினச்சிதான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். அந்த தங்க நகை விஷயத்தை மட்டும் நீ சொல்லாமல் இருந்திருந்தானா அதை வச்சாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும் பொழுதே இந்த பக்கம் அவங்க தங்கச்சி வேற சொல்கிறாங்கம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ஒருவேளை அவங்க சரி என்ன உனக்கு பணம் தானே வேணும் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருந்தா என்னம்மா பண்ணிருப்ப அப்படின்னா அட்லீஸ்ட் பணமாச்சு இருந்திருக்குமேடி, அப்பனா பணமாச்சு இருந்திருக்குமே, அதை வச்சு நான் இவ கல்யாணத்தை திருப்பி பண்ணி வைக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம்னாச்சும் பண்ணுவாங்களா. இப்போ பணமும் இல்லை, இவ வாழ்க்கையும் போச்சு, இவ இங்கே உட்காந்துட்டு நான் இன்னொரு ஆளுக்கு வேற நான் அரிசி வச்சு பொங்கணுமா உங்க அப்பா சம்பாதிக்கிறதுக்கு. இதுல உங்க அப்பா அந்த மளிகை கடையில் வேலை பார்த்த போதாச்சும் அட்லீஸ்ட் அரிசி பருப்பெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு. அது இல்லாம அந்த ஆளுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கோம்னு நினைச்சேன். இப்போ அதுவும் இல்லை, இந்த ஆளு வெட்டியா தான் இருக்காரு. 4 பேர் வெட்டியா ஒரு வீட்டில் இருந்தா எப்படி அப்படிங்கும் போதே தங்கமயில ஏற்கனவே பார்த்துட்டு சேவர் வேலைக்காரன் நான் போறேம்மா அப்படின்னா ஆமா 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 நீயும் போய் கிழிச்ச உங்க அப்பா மாதிரி தான் நீயும் சோம்பேறி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சரவணா கோயிலுக்கு போகும் பொழுது அவருடைய முன்னாள் காதலியை திருப்பி பார்க்குறாரு. அவர் யாரோ இடிச்சு தாண்டி போக யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அஞ்சலி அப்படின்னு அவங்க திரும்பி வராங்க. அஞ்சலியோட வாழ்க்கையில இப்ப என்ன ஆச்சு, என்ன அஞ்சலி நீ என்ன இங்க, நீ உன் புருஷனோட துபாய்க்குள்ள போறேன்னு சொன்ன அன்னைக்கு பார்த்த போது அப்படின்னு இப்ப சரவணன் கேட்டவொடனே அதெல்லாம் ஒரு பெரிய கதை, சரி விடு உன் வாழ்க்கை எப்படி போகுது, கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கா, கல்யாணம் முடிஞ்சுன்னு கேள்விப்பட்டேன், நல்லா பெருசாவே கிராண்டாவே பண்ணீங்க போலையே அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த பாரு அதை பற்றி கேட்டாலே எனக்கு இப்போ அழுக தான் வந்துடும் அப்படிங்கிறாரு சரவணன். என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை அந்த குடும்பம் என்னை முழுசாக ஏமாத்திருச்சு, தங்கமயில்னு ஒரு ஃப்ராடை கட்டி வச்சு அவள் படிப்பில் ஏமாற்றி வயசில் ஏமாற்றி அதுக்கப்புறம் என்னை பற்றியே தப்பாக பேசி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த அஞ்சலிக்கு. அப்போ நீ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ஹியரிங் நாளைக்கு இருக்குது, என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது சே என் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உன் வாழ்க்கை என்ன அப்படின்னா என் புருஷன் ஒன்றும் அவ்வளோ நல்லவரெல்லாம் இல்லை, அவர் பார்த்த அப்படின்னா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு குடிப்பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு பக்கம், ஏன்டா குடிக்கிறாருன்னு பார்த்தா அவருக்கும் முன்னாள் காதலி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. எப்படி உங்கள் அப்பா நம்ம 2 பேரும் சேர வேணாம், எனக்கு பெரிய குடும்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பிரித்து விட்டாரோ அதே மாதிரி அவங்க வீட்லேயே ஏதோ பிரச்சனை நடந்து பிரித்து விட்டுருக்காங்க. அவரால் என் கூட வாழவே முடியல, அவர் மனசெல்லாமே அந்த பொண்ணோட தான் இருந்துச்சு, அதில் குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடு, நீ ஏன் கஷ்டப்படுற என் கூட இருந்து, என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது, என்னால் மனசு மாற முடியலன்னு சொன்னதுனால நான் வேற வழி இல்லாமல் நானும் விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ விவாகரத்து வாங்கிட்டியா அப்படின்னா ஆமாம், இப்போ நான் திருப்பி சிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது, எல்லாத்தையும் நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வாழ்க்கை என்ன ஒரு நண்பனா அப்படின்னு கேட்ட உடனே தான் இவரும் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இந்நேரம் எங்கள் அப்பா மட்டும் இல்லை குறுக்க ஏதாச்சும் பேசாமல் இருந்திருந்தா இல்லை வேணான்னு சொல்லாமல் இருந்திருந்தா நம்ம 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்திருப்போம்ல அப்படின்னு சரவணன் கேட்கும் பொழுது அஞ்சலியும் ஆமாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கப்புறமா தான் இல்லை நாளைக்கு என் கூட கோர்ட்டுக்கு வரியா அப்படின்னு இவர் கேட்டவுடனே நான் எதுக்கு கோர்ட்டுக்கு அப்படின்னா இல்லை நான் யோசிச்சு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தது உன் கூட இருந்த போது தான், அதுக்கப்புறம் என்னால் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியாமல் இருந்துச்சு. இப்பயும் ஒன்றும் இல்லை, நமக்கு திருப்பி விதி நம்மளை திருப்பி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் தங்கமயிலோட வாழ முடியாது, இதை நான் சொல்லிவிட்டு நான் விவாகரத்து கிடச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, எங்கள் அப்பா கண்டிப்பாக அந்த தடவை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் நேராக கட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வாசலில் எப்படியாச்சும் இன்றைக்கி விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்றோங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரு மயில் அங்கே போய் பேசு அப்படின்னா அத்தை மாமா நான் உங்கள் கூட தான் மாமா வாழ்வேன், எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாது மாமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பாரு நான் உன்னோட இதுக்கப்புறம் வாழ முடியாது, என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்தாச்சு, தயவு செஞ்சு அந்த விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டு கிளம்பிப்போ, உன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு இன்னொரு ஃப்ராடு எவனாச்சும் கிடப்பான், இந்த ஃப்ராடு தான் கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரி நல்ல வாழ்க்கையை அழிக்காது நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன மாமா இப்படி பேசுறீங்க, நீங்க உங்களால நான் இல்லாமல் இருந்துட முடியுமா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மாமா, உங்க மனசுல என்னதான் கோபம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் எனக்கு காதலிச்சிங்க தானே, ஒரு கட்டத்துல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தானே, மயிலுன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க தானே, ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுனீங்க தானே அப்படின்னு பேசி அழ ஆரம்பிக்கும் பொழுதே டக்குன்னு ஹாய் சரவணன் அப்படின்னு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அஞ்சலி பக்கத்துல இருக்காங்க.
உங்களை பார்த்து அப்படியே ஷாக்கோட உள்ள நுழையும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து இவங்களை வந்து கை பிடிச்சி இப்படி கிட்டக்கு அப்படி இருக்கிறாரு இவர் சரவணன். ஒன்று சரவணனுக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு இந்த பக்கம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து இது அஞ்சலி, என் ஃப்ரெண்டு, என்னுடைய முன்னாள் காதலி, அவங்களும் இப்போ இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் விவாகரத்து கிடச்சிருச்சு, தயவு செஞ்சு நீ இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்து விவாகரத்து வாங்கிட்டு போயிடு, நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில். டக்குன்னு இதை கேட்டுட்டு இருந்த பாக்கியம் வந்துட்டு நல்லா இருக்கே கதை, என் மகன் வந்து பிரியவே இல்லை, அதுக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண பார்க்குறீங்களா, இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், இந்த பொண்ணுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன், என்னென்ன பண்ணுவேன்னு மட்டும் பார்த்துங்க. அங்கே போய் கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு தொடர்பு இருக்குது, அவரோட முன்னாள் காதலி வந்ததுனால என் பொண்ணு மேலே அபாண்டமாக பழி போட்டாங்கன்னு நான் சொல்ல போகிறேன், என் லாயரை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு வந்து பேசிட்டு வந்து மயிலே என்ன நடந்தாலும் சரி நம்ம விட மாட்டோங்கும் போது தங்கமயில் ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க, தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து இப்படி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா அஞ்சலி தான் கூப்பிடுறாங்க. என்ன உனக்கு என்ன எக்ஸ்கியூஸ் மீக்கிறியா அப்படின்னு இந்த பக்கம் வந்து பாக்கியம் கோபமாக வந்து அவ்வளோதான் உன்னை மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பேத்துருங்க அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துருங்க அப்படின்னு ஒரு வீடியோ காமிச்சா வந்து இப்போ பாருங்க கேஸே எங்கள் பக்கம் மாறப்போகுது, நான் வந்து என்ன நடந்தாலும் சரி நான் வந்து இப்போ இப்படி சொல்லி கதையை கொண்டு போகிறேன், எங்கள் பிள்ளைய வந்து வேணும்னே நீங்கள் பிரிச்சு விட்டது காரணம் இதுதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு இவங்க பேசின எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன். ஏற்கனவே சரவணா சொன்ன மாதிரி சரவணா அப்பாவி தான், நான் ஒன்றும் அவ்வளோ அப்பாவிலாம் இல்லை, அவரை வந்து ஏமாத்திட்டீங்க ஈஸியாக, நான் கூட இருக்கும் போது என் சரவணனை நீங்கள் ஏமாற்ற முடியாது, நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் வாழலை, ஆனால் அவன் இவ்வளோ பெரிய மோசமான குடும்பத்தை இருக்க வேணாங்கிறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இப்போ அஞ்சலி சொன்ன உடனே இப்போ ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேராக கோர்ட்டில் போயிட்டு இந்த பொண்ணை பற்றி பேச வேணாம்னு முடிவு பண்ணேன். கோர்ட்டில் வச்சு சரவணை கண்டிப்பாக என்னால் இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு வந்து கேட்ட உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க தங்கமயில் மட்டும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, நான் மாமாவோட தான் சேர்ந்து வாழ்வேன், எனக்கு கண்டிப்பாக அவரோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு திருப்பி பேச என்னால் முடியாது மேடம், இது வெறுமனே வந்து ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் வந்து பிரியறது அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது இது. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் வந்து உண்மையாகவே என்னால் இவ கூட வாழ முடியாத காரணம் இவ சொன்ன பொய்களும் என்னை பற்றி தப்பாக கிரியேட் பண்ண இமேஜ் எல்லாமே சேர்த்து தான் எங்கள் குடும்பமும் நிம்மதி இல்லாமல் இருக்குது, தயவு செஞ்சு இவ ஃப்ராடுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு இது கொடுங்க, நாங்கள் இவங்க வாழ்க்கை அழுக்க வேணாங்க, கிரிமினல் கேஸாக கூட நாங்கள் போடல 420 இவங்க அப்படின்னா நாங்கள் இப்போ எதுவுமே கேஸ் போடல, நாங்கள் எனக்கு விவாகரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன், என்னால் இந்த தொல்லையே இந்த டார்ச்சரை தாங்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் செத்தான சாமானிய தவிர இதோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல இந்த பக்கம் பாக்கி அப்படியே அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தா அஞ்சலி அப்படியே முகமெல்லாம் ஒரு புன்னகையோடு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த புது கேரக்டர் அஞ்சலிங்கிறவங்க வந்ததுக்கப்புறம் கதை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க, சரவணனுக்கு இந்த அஞ்சலி பெட்டராக இருப்பாங்க அப்படிங்கிறீங்களா, இல்லை இவங்களை பாதியில் வந்து இந்த கேரக்டர் பாதியில் கொண்டு போயிடுவாங்க கடைசியில் வந்து தங்கமயில் தான் இருக்க போகிறாங்க அந்த கதையிலங்கிறீங்களா, இல்லை தங்கமயில வெள்ளியாக்குனா பெட்டர் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு சிறகடிக்கு ஆசைக்கு இருக்கக்கூடிய ப்ரோமோ, அதுக்கப்புறம் மகாநதிக்கான ப்ரோமோ, நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.